Hello, welcome to Geethu's kitchen. இன்னைக்கு நம்ம முருங்கை கீரையில கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருங்கை கீரை சாம்பார்னு கூட சொல்லலாம். அது கூட்டுக்கு இன்னைக்கு நம்ம துவரம் பருப்பு யூஸ் பண்றோம். நீங்க பாசி பருப்பு யூஸ் பண்ணி கூட கூட்டு பண்ணலாம். கூட்டு பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். முருங்கை கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வரமிளகாய் 2, டொமேட்டோ 1, பெரிய தக்காளி 1, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் செப்பரேட்டாக. நெக்ஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச வரமிளகாய் 2 மிளகாய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆனியன் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வரமிளகாய் போட்டாச்சு. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் டொமேட்டோ மேஷிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒரு 1 மினிட் இல்லாட்டி 2 மினிட் வதக்குங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பருப்பு வேகும்போது மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி ஆனியன்லாம் ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விடணும். கீரை இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. நல்லா கீரை வேகிற வரைக்கும்
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் புளி கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. நான் டொமேட்டோ பெருசாக போட்டதுனால நான் புளி ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடான ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட்டு எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.